ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான தயிர் சாதம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு அகலமான பவுல் எடுத்துக்குங்க. இதில் 1 கப் அளவு சாதம் எடுத்திருக்கேன். இந்த சாதம் எப்போவுமே நீங்கள் உதிரியாக வர்றதுக்கு நான் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேங்க. இப்போ நார்மலாக சாதம் நம்ம வடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அரிசியெல்லாம் போட்டுட்டு உப்பெல்லாம் போட்டுருவோம். ஸோ அதிலே என்ன பண்ணுறீங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் சாதம் எப்போ போல் வடிச்சிங்கனாலும் நல்லா உதிரியாக வரும். அதே மாதிரி குக்கரில் ரைஸ் நீங்கள் பண்ணுறதாலும் சரி, குக்கர் சாதமாக இருந்தாலும் சரி, அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சாதம் நல்ல உதிரியாக வரும். இப்போ நான் 1 கப் அளவு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த பவுலில் கொட்டிடலாம். பாருங்கள், சாதம் எல்லாம் கொட்டிட்டோம். சாதம் பொதுவாக நீங்கள் தயிர் சாதம் இந்த மாதிரி செய்யும்போது சாதம் கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆறி செய்கிறதோட நீங்கள் சாதம் சூடாக இருக்கும்போதே செஞ்சுருங்க. அதே மாதிரி சுடுசாதத்தில் நம்ம தயிர் சோறு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. ஸோ அதனால் சாதம் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நான் 1 கப் அளவு தயிர் எடுத்துருக்கேங்க. ரொம்ப அதிக புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டோம். இப்போ நீங்கள் ஃபுல்லாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தயிர் நமக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த சாதத்துக்கு எல்லாமே நம்ம தயிரே ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. தயிர் நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குதோ இல்லை, கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதோடு நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா, நான் வெது வெதுப்பான பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் நம்ம சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எப்போவுமே சாதம் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு அதாவது கொடுக்கும்போதும் சரி, இந்த மாதிரி சுடு சாதத்தில் சாப்பிடும்போது எந்த ஒரு சளியோ இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே வராது. குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. தயிர் சோறு தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு அதாவது லஞ்ச் ரெசிபினே சொல்லலாம். இதோட சைடிஷாக அவங்களுக்கு ஊறுகாய், உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், வெது வெதுப்பான தண்ணி ரொம்ப வேணாங்க, அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறோம். சாதத்தில் நீங்கள் உப்பு போட்டு வடிச்சிங்கன்னா பார்த்து போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் வடிக்கலன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், தாளித்து இதில் கொட்ட போகிறோம். தாளிக்கிறதுல தான் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ இது நம்ம ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கே நம்ம தாளிக்கிறதுல தாங்க இருக்குது. ஸோ வாங்க அதை எப்படி தாளிச்சிடலாங்கிறதும் பார்த்துடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நமக்கு கொஞ்சம் காயட்டும். இதுக்கு ஆயில் அதிகம் தேவைப்படாது, அதனால் 1 ஸ்பூனே நமக்கு போதும். இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூணுமே நமக்கு நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா பொரியுது. பொரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பச்சை மிளகாய் நான் ஒரு 1/4 பகுதி தான் எடுத்துருக்கேன். எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிடுங்க. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ இதோட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வரமிளகாயும் 1 எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிச்சதை இதில் கொட்டிடுங்க. எப்போவுமே தயிர் சாதத்துக்கு நமக்கு சாதம் கொஞ்சம் குறைவாக இருக்கணும், அந்த மாதிரியும் பார்த்துக்குங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொன்னேன், சாதம் உதிரியாக இருக்கிறதுக்கு தான். ஆனால் தயிர் சாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு தயிர் சாதம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பெருங்காயம், உங்களுக்கு இந்த இஞ்சி, இந்த பச்சை மிளகாய், இது எல்லாமே நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க.
பாருங்கள், இப்போ நம்ம நல்லா வந்து தாளித்து கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது மேலே நம்ம கொஞ்சம் போல் என்ன பண்ணுறீங்க, இது வந்து ஆப்ஷன் தான். நான் மாதுளம்பழம் வந்து கொஞ்சம் போல் உரிச்சு வச்சுருக்கேன், அது மேலே போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சம் போல் மல்லி இலையை வந்து தூவி விட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஒரு அருமையான தயிர் சாதம் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.